அதாவது இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மல்லி மனசுல லைட்டா வேர்விட்டிருந்த காதல் செடியா முளைச்சு, இப்ப பூவே பூத்துருச்சு. ஒரே ரொமான்ஸ் தான் போங்க. நம்ம மயிலு வேற இந்த வாரம் பெரிய மனுஷி ஆயிட்டாங்களா, அதனால மல்லிய எப்படியாவது நாகு மூலியமா வர வச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம மாஸ்டர் பிரைன் விஜய் உள்ள இறங்கி அன்னபூர்ணியை வச்சு திருவ வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் மல்லியும் சேர்ந்து கார்ல கிளம்புறாங்க. பட் அப்பன்னு பார்த்து பிரேக் டவுன் ஆயிடுச்சா, அதனால நைட் ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் போய் ஸ்டே பண்ணாங்களா. அங்க ஒரு செம்ம ஃபைட் சீன் பார்த்துக்கோங்க. மல்லியும் விஜயும் பொழந்து எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் ஃபன், கொஞ்சம் ஃபைட், கொஞ்சம் ரொமான்ஸ், கொஞ்சம் லவ், கொஞ்சம் வருத்தமும் இருந்தது. ஏன்னா நம்ம பாபு அண்ணன் தான் வந்து நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி திருவும் நாகவும் சேர்ந்து நீ வந்தனா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால நீ வராதன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம மல்லி வந்து போக முடியலையே அப்படின்ற கொஞ்சம் ஃபீலிங்கும் இருந்திருக்கும். பட் ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட விஜய் என்ன பண்ணாரு, சர்ப்ரைஸாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி மல்லியோட ஃபங்க்ஷனுக்கு மல்லியோட ஃப்ரெண்டு மூலயமா கூட்டிகிட்டு போயிருப்பார் இல்லையா, புர்காலாம் போட்டு. ஸோ மல்லி வந்து செம்ம ஹாப்பியாக செம்ம சந்தோஷமாக இருப்பாங்க, சொல்ல வார்த்தையே கிடையாது. அதில் தான் லவ் வேற பயங்கர ஸ்ட்ராங்காக அவங்க மனசுக்குள்ளே வளர ஆரம்பிச்சது. இது இங்கே இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இப்போ வச்சாம் பாரு ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து மினிஸ்டர் கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டிருப்பார்ல, அந்த மினிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டிவியில் வரதை பார்த்தா ரஞ்சிதம் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி காட்டுறாங்க. அப்பன்னா ஏற்கனவே இருந்த தேதியிலேயே கல்யாணம் வச்சுக்கலாம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி குடும்பமே அப்படியே சந்தோஷமா ஜெகஜோதியா கிளம்புது. பட் நம்ம விஜய்க்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இருக்காது அப்படின்றாரு. ஆனா நம்ம மல்லி சரி எப்படியாவது இதை தடுப்பாங்களோன்னு நினைச்சா ஆல்ரெடி காதல் பூத்துருச்சு இல்லையா. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம விஜய் கிட்ட போய் நேருக்கு நேரா உங்க கையால நான் தாலி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ண போறாங்க, எப்படி கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்கும், ஆனால் அதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கு. ஸோ அடுத்த வாரத்தில் மல்லி கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கும். அனைத்திந்திய தொழிலதிபர்கள் சங்க தலைவர் ரிஷான் குப்தா நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ மீட்டிங் தான் இல்லன்னு ஆயிப்போச்சு இல்ல, அப்போ சொன்ன தேதியிலேயே கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதா. எதுக்கும் அந்த மீட்டிங்கை பத்தி கன்ஃபார்ம் பண்ணிப்போம். சீக்கிரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்படி சொல்லிடு என் தங்க குட்டி. பேசாம அவர்கிட்ட நேருக்கு நேரா போய் நான் உங்க கையால தாலி கட்டிக்கிறேன்னு சொல்லலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.